அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பம் உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 984 ரூபாய் 73% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 20% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிந்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் பில்லை மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல ரேட் தரக்கூடிய எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 903 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 54 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 448 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 204 ஃபெல்ஸ். குவைத்தினுடைய தங்க விலை தற்போது படிப்படியாக அதிகரித்து வருகின்றது. கஃபீல் இன்னும் உங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லையா? எக்ஸிட் பெர்மிட் அனுமதி கஃபீல் கொடுக்காவிட்டால் உடனடியாக கம்ப்ளைண்ட் செய்யவும். உங்களுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக எடுக்கப்படும். குவைத்தில் பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்கள் மற்றும் இந்திய தொழிலாளர்கள் வெளியேற்றம், நேபாளிகள் டாப். அதே போல் குவைத்துடைய காலநிலை அவதான மையம் இன்று மாலை வரை எச்சரிக்கை. புகையிலை ஏர்போர்ட்டில் கார்ட்டூன் பாக்ஸ்கள் அதிரடியாக தடுத்து வைக்கப்பட்டது. ஷுவைக் பகுதிகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அதே போல இதோ புதிய டீம் 32வது பேட்ச் களத்தில் இறங்குகின்றது. குவைத்துடைய காலநிலை அவதான மையம் எச்சரிச்சிருக்கிறாங்க. தற்போதைய சூழலில் இன்று மாலை 8 மணி வரைக்கும் குவைத்துடைய வானிலையில் மாற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா தெரிஞ்சிருக்காங்க. அதுலேயும் கூடுதலாக தூசி காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் பாலைவன பகுதிகளில் வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல தான் வெப்பநிலை 52 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலை இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் திகதி வரைக்கும் காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் வெயிலில் வேலை செய்யக்கூடாது. எம்ப்ளாயர் உங்களுக்கான எக்ஸிட் பெர்மிட்டை டிலே பண்ணுறாரா, உடனடியாக ஃபைல் த கம்ப்ளைண்ட். அதே மாதிரி டெலிவரி தொழிலாளர்களுக்கான சட்டமும் புதிதாக நிறுவப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அவங்க சம்பளம் கொடுக்கலையா, பிரச்சனை இருக்கா, தயவு செய்து உடனடியாக பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் பேமுக்கு நீங்கள் உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் தான் எங்களை விரட்டி விடுறாங்களே அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் லேபர் கோர்ட்டுக்கு போனால் நிச்சயமாக உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். அதே போல் இதோ குவைத்துடைய எக்ஸிட் பெர்மிட் 24/7 அவைலபிளில் இருக்குது. குறைந்தபட்சம் 24 மணி நேரத்துக்குள்ளே அல்லது ஒரு 7 நாளைக்குள்ளே நீங்கள் இதை எடுக்க முடியும். உங்களுக்கு அனுமதி கொடுக்காத கஃபீல்களுக்கு எதிராக உங்களால் கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியும் அப்படின்னு பேம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் உங்களுடைய கஃபீலுக்கு எப்படி இதை எக்ஸிட் பெர்மிட் செய்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் உள்துறை அமைச்சகம் அது சம்பந்தமாகவும் வீடியோன்னு பதிவிட்டிருக்கிறாங்க அரபியில். அதை நீங்கள் அவங்களுக்கும் காட்டி தெரியப்படுத்தி கொள்ளலாம். الهيئة العامة للقوى العاملة تطلق خدمة إذن مغادرة للعامل عن طريق تطبيق سهل. من خلال خدمات القوى العاملة اختر خدمة العمالة الوافدة، ومن ثم طلب إذن الخروج لحملة المادة 18. بعدها حدد التواريخ المطلوبة، ومن ثم قدم الطلب. ومن خلال تطبيق سهل أعمال يتيح لصاحب العمل اعتماد طلب إذن الخروج، وذلك من الخدمات الإدارية، اختيار الملف المطلوب، واختيار العامل، ومن ثم الموافقة على الطلب.
بعد الموافقة على الطلب على العامل تحميل الشهادة وطباعتها من خلال تطبيق سهل. குவைத்துடைய டெர்மினல் 4 குவைட் ஏர்வேஸினுடைய விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பல கார்ட்டூன் பாக்ஸ்களில் வந்த பொருட்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. உழைத்து சந்தேகத்துக்கிடமாக இருக்க செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்கேனிங்கில் பிடிப்பட்டது டொபாக்கோ. ஏதோ ஒரு டொபாக்கோவை கொண்டு வந்திருக்குது. இதோ புகையிலை பிடிபட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டிலேருந்து வந்த ஒரு பயணி ஏர்காகோ மூலம் கொண்டு வரப்பட்ட பொருட்களில் தான் இது பிடிபட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தடை செய்யப்பட்ட புகையிலைகளை பாவிப்பதை முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி பொருட்களால் நீங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டிய வாய்ப்பு இருக்குது. யார் என்ன பார்சல் கொடுத்தாலும் திறந்து பார்த்து கொண்டு வாங்க. ஒட்டுமொத்த தொழிலாளர்களையும் தூக்கி சாப்பிட்டு மேலே வரும் பிலிப்பீன் நாட்டவர்கள் அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்தோம். ஆனால் இப்போ நேபாளிகள் தான் இஸ் அ டாப். பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தியர்கள் வெளியேறுவதால் நேபாள மக்கள் குவைத்தின் வீடுகளை நிரப்புகின்றனர். ஒரு வருடத்தில் 44,000 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களும் 35,000 இந்தியர்களும் வெளியேறி இருக்கின்றார்கள். கடந்த ஜூலை 20, 2025 ஆண்டின் முதல் காலாண்டிற்கான மத்திய புள்ளி விவர நிர்வாகத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி குவைத்தில் உள்நாட்டு தொழிலாளர்கள் சந்தை கடந்த ஆண்டில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உள்வாங்கியுள்ளது. மார்ச் 31, 2024 மற்றும் மார்ச் 31, 2025 இடையில் பிலிப்பைன்ஸ் வீட்டு பணியாளர்களில் சுமார் 25% பேர் இந்த துறையிலிருந்து வெளியேறிவிட்டதாக அறிக்கை வெளிப்படுகிறது. மொத்தம் 44,085 தொழிலாளர்கள். இந்த வீழ்ச்சி பிற நாட்டிலிருந்து தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதில் கூர்மையான அதிகரிப்புடன் முரண்படுகிறது. இதில் தோராயமாக 21,000 நேபாள நாட்டவர்களும் 14,000 இலங்கையர்களும் அடங்குவர். நேபாள வீட்டு தொழிலாளர்கள் 61% அதிகரித்துள்ளது. மிக உயர்ந்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளனர் நேபாள் நாட்டு தொழிலாளர்கள். அதைத் தொடர்ந்து இலங்கை பணியாளர்கள் உள்ளனர். ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த பெண் வீட்டு பணியாளர்களின் எண்ணிக்கையுடன் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மாலி பெண்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியது. அதே நேரத்தில் பெனிஸ் பெண்களின் எண்ணிக்கையும் 3,737 அதிகரித்துள்ளது. இந்த அறிக்கையில் மிகவும் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளில் ஒன்று இந்திய ஆண் வீட்டு வேலை செய்பவர்களின் எண்ணிக்கையில் கூர்மையான சரிவு ஆகும். அவர்களின் எண்ணிக்கை மார்ச் 2024 2,48,000 இருந்தது. மார்ச் 2025 2,12,000 குறைந்துள்ளது. அதாவது குறைந்தது 35,000க்கும் மேல் குறைந்துள்ளது. கூடுதலாக சூடான் தொழிலாளர்கள் முதன்மையாக ஆண்கள் குடும்பத்துறையில் பணிபுரியும் முதல் 10 நாடுகளுக்குள் நுழைந்துள்ளனர். தற்போது 1,353 நபர்கள் பணிபுரிகின்றனர். இதற்கு நேர்மாறாக பாகிஸ்தானிய தொழிலாளர்கள் பட்டியலில் இருந்து விலகிவிட்டனர். டிரான்ஸ்லேட்டில் ஒரு ஃபாலோவில் வாசிச்சுட்டு போகும்போது ஒருவேளை இது ஆணுன்னு மிஸ் பண்ணி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண் வீட்டு தொழிலாளர்கள் அந்த அளவுக்கு இருக்காங்களா? பெண் வீட்டு தொழிலாளர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இலங்கையர்கள் ஓரளவுக்கு 2வது இடத்தை பிடிச்சிருந்தாலும் தற்போதைய சூழலில் தொடர்ந்தும் தொழிலாளர்கள் வெளியாகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் புதிதாக அனுப்பப்படக்கூடிய தொழிலாளர்களுக்கு நேரும் துயரங்களுக்கு அதிகார மட்டங்கள் இன்னமும் அலட்சியமாக இருக்குது.
தொழிலாளர்கள் ஆடு மாடு ஏற்றுற மாதிரி ஏற்றி அனுப்பிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான சரியான சட்டம் நடவடிக்கை, அவங்களுக்கான நியாயங்கள் பெற்றுக் கொடுப்பதில் இன்னும் தாமதம் இருக்கின்றது. ஷெல்டர் சென்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நம்மளுடைய தொழிலாளர்கள் அதிகமாகவே பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஷெல்டர் சென்டர்களில் கூட இப்போ அதிகரிச்சிருக்கிறது பிலிப்பைன் நாட்டவர்கள், அடுத்ததாக இலங்கையர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதிகார மட்டங்கள் இன்னும் அலட்சியமாக இருக்கும்போது தொழிலாளர்களுடைய நிலைமை இன்னும் மோசமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா அரபு நாடுகள்லையும் இதே நிலைமை தான். இப்போ ஓமானில் கூட ரீசெண்டாக செய்தியில் கூட இப்போ நாங்கள் வீடியோவில் போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து தான் நாட்டுடைய ஹிரு செய்தியிலேயே போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது தொழிலாளர்களுடைய பக்கம். அந்த வீடியோ காட்சியை வீடியோட கடைசியிலேயும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முன்னாள் அமைச்சர் முத்தாயிரிக்கு 2 வருட சிறை தண்டனை. ஓட்டுகளை விலை கொடுத்து வாங்கியதால் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் 5வது ரிங் சாலை ஜஹரா டு சால்மியா ஓப்பன் ஆகி இருக்குது. அதே போல் ஷோய்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. தீ விபத்துக்கு காரணங்கள் தெரிஞ்சிருக்கு, நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். தயவு செய்து ரொம்ப கவனம். சவுதி அரேபியா டு குவைத் விமான சேவை இல்லை, ரயில் சேவை. புகையிரத்து சேவை எதிர்வரும் 2030ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இவங்க போட்ட கான்ட்ராக்டின் படி 2030ஆம் ஆண்டில் தான் இந்த வேலை திட்டம் ஆரம்பமாகும். வாகனங்களையும் விட ஃப்ளைட்டில் போகிறதையும் விட ஒரு புதிய வித அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். 32வது பேட்ச் களத்தில் இறங்குறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் அதிகமான சோதனை சாவடிகள், அதிகமான சோதனைகள் இருக்கும். புதிய டீம் வரும்போது அவங்களுக்கான வேலைப்பளுக்களும் அதிகமாக இருக்கும். பேட்சை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக, நிலையை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக அதிகாரிகள் தொடர்ந்தும் செயல்படுவாங்க. பணிப்பெண்களுடைய வீடியோ இந்த வீடியோட கடைசியில் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். සියලු දෙනාටම සුබ උදෑසන. මම මේ ඔමාන් රටේ මේ අසරණ වෙලා මේ වෙලා කතා කරන්නේ. මම ලංකාවෙන් ආවේ 2024 12/29 ඔමාන් එකට. මම ඇවිල්ලා කෙලින්ම මේ කියන්නේ ගෙදරට තමයි එක්කන් ගියේ. ඒ ගෙදර මේ මට ටිකක් ප්‍රශ්න වුණා. මම ඒ ප්‍රශ්න ඒජන්සියට කිව්වා. ඒජන්සියෙන් ගණන් ගත්තේ නෑ. මගේ ප්‍රශ්න මොනවද කියලාවත් දැනුනේ නෑ. කන්ට පොත නැති ප්‍රශ්න ඔක්කොම මම කිව්වා. මම ලංකාවෙන් ආවේ ගෝල්ඩන් ඒජන්සියේ කුරුණෑගල. මේ ඉතින් එයාලා එහෙන් ඇවිල්ලා මෙහි ඒජන්සියෙන් මට මොකද්ද කිව්වේ, ඔයාව තව තැනකට දෙන්න බෑ, ඔයාගේ ෆිල්ම් වෙනස්, ඔයා වයසයි, ඔයා ඒ දාන ගෙදරම වැඩ කරන්න, මේ ඔයාට මේ තව ගෙවල් මාරු කරන්න බෑ, මෙහි බාබලා ඉන්න පොඩි ගෑනු ළමයි එහෙම කියලා කිව්වම මේ මං කොයිතින් මට මේ ගෙදර වැඩ කරන්න බෑ, මේ වගේ ප්‍රශ්න තියෙනවා කියලා. එයාලට මං කිව්වා ගෙදර තියෙන ප්‍රශ්න කරදර ඔක්කොම. එයාලා ගණන් ගත්තේ නෑ මං කියන කිසි දෙයක්. ඊට පස්සේ මට ගෙදර ඉන්න බැරි තැන මං ගෙදරින් ඇත්තටම එළියට ගියා. ඒ කියන්නේ ඒජන්සියට ගියත් මට වැඩක් නැති හින්දා මං එළියට ගියා. ගිහිල්ලා දැන් මට යන්න එන්න තැනක් නෑ, ඉන්න තැනක් නෑ. මං මේ එම්බසි ළඟ මහපාරි තමයි දැන් ඉන්නේ. මේ ඉතින් අපිට ලංකාවට යන්න මෙච්චර කියන්නේ සෑහෙන මුදලක් ඉල්ලනවා. අපිට ගෙවන්න නෑ. ලංකාවෙත් මගේ මහත්තයා පොල්සයිකලයක් ඇදලා තමයි ගිහිල්ලා එදා වේලකම් කරගෙන යනවා. කන්න බොන්න දෙන්නේ. ඉතින් මට එහෙම ගෙවන්න සල්ලියක් නෑ නේ ලංකාවට යන්න. මං කොහොමද ඉතින් සල්ලි ගෙවන්නේ? මට
පුළුවන් නම් සාධාරණයක් ඉෂ්ට කළා මට ලංකාවට එන්න මේවා කළා දෙන්න කියලා තමයි මම ඔය සියලු දෙනාගෙන් ඉල්ලන්නේ. දෙවියන් සරණයි සියලු දෙනාට සිද්ධාර්ථ. ඇඬුණා හිටා. සුබ දැසනක් සියලු දෙනාටම මම නැවතත් මේ වීඩියෝ එක කරනවා. ඉස්සල්ලාමත් මම වීඩියෝ කරලා තියෙනවා. ඒකනුත් මට තාම සාධාරණයක් ඉෂ්ට වුණේ නැහැ. මම ඒ විස්තර මම ඔයගොල්ලන්ට සඳහන් කරලා ඇති ඉස්සෙල්ලා ඕමාන් එකට ඇවිල්ලා දැන් අවුරුදු එකමාරක් විතර වෙනවා. මම මේ වීරෝ සයින් කරලා රක්ෂණය කළ මර්දාන ඒජන්සියකින් මට අසනීප වෙනවා. විටින් විටම අසනීප වුණා. ඉතින් හරියට සල්ලි හොයාගන්න බැරුව ගියා. තවටත් මම මේ කාඩ්බෝඩ් එකේ තමයි ඉන්නේ. දැන් මාස 3කටත් වැඩි මම මෙතන. හරියට කෑමක් නැහැ, කන්න නැහැ, බොන්න නැහැ, නිදා ගන්න නැහැ. ඉතින් මම ඔයාලගෙන් ඉල්ලන්නේ කොහොමද අපිට සාධාරණයක් කරලා දෙන්න අපිට මේ ලංකාවට යන්න. එච්චර ලොකු මේ අක්කගේ වගේම මගේ ඒජන්සිය වලට රියල් 400ක මුදලක් ඉන්නවා. මාව එයාපෝට් එකෙන් බ්ලොක් කරලා තියෙන්නේ මට යන්න බැරි වෙන්න. ඉතින් ඒජන්සියට එම්බසිට දෙපාර තුන් පාරක් ගියාම එම්බසියෙන් කියනවා ක්ලියර් කරන්න ඕනේ ඔයාලට යන්න කියලා. ඉතින් මම පින්විට එම්බසිට ගියාම එම්බසියෙන් ඒ ප්‍රශ්නේ තමයි කියන්නේ මම දැන් විදේශයට යන්නේ. විදේශයෙන් පැමිණිලක් දාලා තිබුණේ කොළඹ ගිහිල්ලා. ඒකිනුත් ඒජන්සි කාර්යය සල්ලි ඉල්ලුවා. ඉතින් ලස්ස 7-8 අපිට ගෙවන්න නැහැ. ඉතින් මම ඔයගොල්ලන්ගෙන් ඉල්ලනවා කවුරු හරි බලධාරියෙක් ඉන්නම් මේක දැකලා නේද අපිට සාධාරණයක් ඉෂ්ට කරලා අපේ මව්බිමට යන්න අපිට උදව් කරන්න. ඒක තමයි ඔයගොල්ලන්ගෙන් ඉල්ලන්නේ. අපි ඉන්නේ මේ කාඩ්බෝඩ් වල මේ බලන්න අපි මේ තමයි නිදාගන්නේ මේ තැන්වල. ඉතින් අපිට ඉන්න බෑ. ඊයේ රෑත් අපිට වැස්සා හොගාලා වහිනවා. ඒකට වහිනකොට අපි මේවා අකුලක නහපව් යන්න ඕනේ. රස්නේ ඉන්න බෑ. දවල් වෙනකොට රස්නේ ඉන්නම බෑ මෙතන. ඉතින් මේ පාරේ තමයි අපි ඉන්නේ ඔය බෑග් තියාගෙන මේ තව අක්කා කෙනෙක් ඒ අක්කාගේ තමයි වීඩියෝ එක කළේ. ඉතින් තවත් ගොඩක් අය හිටියා. ඒගොල්ලෝ පාරට ගිහිල්ලා පිරිමි ළමයි 3 දෙනෙකුත් ඉන්නවා මෙතන. ඉතින් අත එහා පැත්තේ තමයි එම්බසිය තියෙන්නේ. අපි එම්බසිය ඇතුළටවත් ගන්නෙ නැහැ. ඉතින් අපිට කොහොම හරි සාධාරණයක් ඉෂ්ට කරන්න කියලා තමයි ඔයාලගෙන් ඉල්ලන්නේ. ඉතින් කන්න නැහැ, බොන්න නැහැ. දවස් 3-4 අපි මෙතන ඉන්නවා. කෑමක් නැහැ. රස්නේ ඉන්න බෑ. ඉතින් ඒ හැම ප්‍රශ්නයකදීම අපිට මේ කවුරුත් විසඳුමක් තාම දුන්නේ නැහැ. ඉතින් ඔබතුමාලාගෙන් ඉල්ලන්නේ කවුරු හරි බලධාරියෙක් දැකලා මේ වීඩියෝ එක දැක්කොත් අනේ ඔයගොල්ලන්ට බුදු බවත් වේ, පින් සිද්ධ වෙයි. අපි සියලු දෙනාට ලංකාවට එන්න උදව් කරන්න. ඒක තමයි ඔයාලගෙන් ඉල්ලන්නේ. මේ ඒජන්සි කාර්යෝ සල්ලි ඉල්ලන සැරේට අපිට සල්ලි දෙන්න නැහැ. ඉතින් අපි ආවා. අපි අසරණකමට ආවා. ඒකට අපිට කවුරුත් නැහැ මේ මෙහෙට ආවට පස්සේ උදව් කරන්න. එම්බසිනුත් අපිව ගන්නෙ නැහැ. ඉතින් මේ විදේශ සේවකල බීරෝ සයින් කරලා තමයි මේ අක්කයි මායි ආවේ. ඒත් ඉතින් අපිට සාධාරණයක් ඉෂ්ට වුණේ නැහැ. අනේ ඔබතුමාලාගෙන් පින් බුදු බවත් වෙයි අපිට ලංකාවට එන්න උදව් කරන්න. ඒක තමයි ඔබතුමාලාගෙන් ඉල්ලන්නේ. මේ රැයට වහිනකොට අපි ආයේ මේව අකුලගෙන යනවා. ඉතින් ඕගොල්ලෝ සියලු දෙනාටම බුදු සරණයි. කවුරු හරි මේක දැක්කොත් අපිට උදව් කරන්න. කාන්තාවන් දෙදෙනෙකුට විවිධ හිංසනයන්ට ලක්ව මාස 3කට ආසන්න කාලයක සිට ශ්‍රී ලංකා තානාපති කාර්යාලය ඉදිරිපිට රැඳී සිටිනවා. එම කාන්තාවන් ඉල්ලා සිටින්නේ හැකි ඉක්මනින් තමන්ව ශ්‍රී ලංකාවට ගෙන්වා ගන්නා ලෙසයි. අදාළ කාරණාව සම්බන්ධයෙන් විමසීමට විදේශ රැකියා නියෝජ්‍ය අමාත්‍ය අරුණ හේමචන්ද්‍ර මහතා සම්බන්ධ කර ගැනීමට අප උත්සාහ කළද ඒ සාර්ථක වූයේ නැහැ.